சிறந்த மற்றும் புகழ்பெற்ற சார்லி கிர்க் இறந்துவிட்டார். அமெரிக்காவில் உள்ள இளைஞர்களின் இதயத்தை சார்லியை விட வேறு யாரும் புரிந்து கொண்டிருக்கவில்லை. அவர் அனைவராலும் நேசிக்கப்பட்டு போற்றப்பட்டார். அவருக்கு வயது 31. 1993 பிறந்த கிர்க் 2010களில் சமூகத்தின் பால் ஈர்க்கப்பட்டு கிர்க் டர்னிங் பாயிண்ட் USA-வின் இணை இயக்குநராக முக்கியத்துவம் பெற்றார். ஊடகங்கள் மற்றும் அரசியல் செயல்பாட்டில் அவரது அபரிமிதமான பணி கூடுதலாகவே இருந்தது. 2021 கிர்க் முன்னாள் மிஸ் அரிசோனா USA போட்டி வெற்றியாளர் எரிகா பிரான்ஸை மணந்தார். இந்த தம்பதியருக்கு 2 குழந்தைகள். 2022 ஒரு மகள் மற்றும் 2024 ஒரு மகன் பிறந்தனர். கடந்த ஆகஸ்ட் 10 அன்று கிர்க் உட்டா பல்கலைக்கழக மைதானத்தில் நடைபெற்ற 40,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடியிருந்த நிகழ்வில் மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கும் போது மர்ம நபர் ஒருவரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். அந்த நிகழ்வில் அவரது மனைவியும் 2 குழந்தைகளும் பங்கேற்றிருந்தனர். இந்த படுகொலைக்கு அமெரிக்க அதிபர், பிரபலம் தொழிலதிபர் எலான் மாஸ்க் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது அமெரிக்கா மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சார்லி கிர்க் கிறிஸ்தவ விசுவாசத்தை அறிக்கையிட்டு அதை நோக்கி மக்களை வழி நடத்திய ஒரு அமெரிக்க அரசியல் ஆர்வலர். ஓரினச் சேர்க்கை போன்ற நவீன நாகரிக பழக்கங்களை ஆதரிக்கும் புதுமைவாத உலக அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் BBC போன்ற தொலைக்காட்சிகளால் பழமைவாத கருத்துக்களை பகிர்பவர் என்று குற்றம் சாட்டப்படக்கூடிய சார்லி கிர்க் அவர்கள் கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை ஆணித்தரமாக பிரசங்கிப்பதிலும் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை இடுவதிலும். That's number 2. And then number 3, tell people what the Bible says. That's it. கடவுளுடைய பரிசுத்த ஒழுங்குக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய தவறான பாலியல் ஒழுக்க கேடுகளை விமர்சித்து. What is your response to those who say that conservatives and God hates everyone in the LGBTQ+ community? You should never affirm the struggle. You should try to break free of the struggle, and only Christ Jesus is able to do that. Thank you so much for your time today. Can I get Thank you. Hat? Yes, thank you. Yes, let's go. Thank you. Thank you. In the name of Jesus, I repudiate this unclean spirit. அதிலிருந்து அடுத்த தலைமுறைகளை விடுவித்து நவநாகரிகம் என்ற பெயரில் ஒழுக்க கேட்டு விதைக்காமல் வாழ்வில் ஒழுக்க அறங்களை பின்பற்றக்கூடிய நல்ல தலைவர்களாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வந்த ஒரு அற்புதமான தெய்வம் மனிதர். அவர் இன்றைக்கு சுட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் அவர் மூலமாக விதைக்கப்பட்டு இருக்கிற விதைகள் விருட்சங்களாக நிச்சயம் வருங்கால தலைமுறைகளை சென்றடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே வேளையில் அவரை இழந்த மிகப்பெரிய துக்கத்தை சுமந்தவர்களாக அவருடைய மனைவினுடைய அந்த வார்த்தைகள் மிகவும் ஆச்சரியத்தை, நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக உள்ளது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதான விஷயமாக உள்ளது. Mr. President, my husband loved you. And he knew that you loved him too. He did. Your friendship was amazing. You supported him so well, as did he for you. அவர் மரிக்கவில்லை, விதைக்கப்பட்டுள்ளார். மரணம் ஒரு பொழுதும் முடிவு அல்ல. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே?